ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மூன்றில் ஒன்றை தொட்டாயே ஆனால் அதன் மூலமாக உன் முகம் மலரும்படியாக, உன் மனசு குளிரும்படியாக உனக்கான ஒரு நல்லதை செஞ்சு கொடுக்கலான்ற எண்ணத்தோடு தான் மூன்றில் ஒன்றை தொட சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு நீயும் நம்பிக்கையோட இதை தொட்டு விட்டாயல்லவா? இப்போது நீ தொட்டதன் மூலமாக உனக்கு ஒரு பெரிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்க போகுது. அதாவது உன் வாழ்க்கையில நான் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போறேன். வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்கும் நேராகவே போகாது. சில நேரங்கள்ல வலியும் வேதனையும் கூட வரத்தான் செய்யும். அப்படித்தானே இப்போது உன் வாழ்க்கையில சில கஷ்டங்களை நீ சந்திச்சுக்கிட்டு இருக்க. ஆனா கூடிய சீக்கிரம் இது எல்லாமே முடிஞ்சு போய் உனக்கு ஆதரவாக இந்த உலகமே பக்கபலமாக நிக்க போகுது. சில நேரங்கள் உன் வாழ்க்கையில வலி வந்துச்சு. சில நேரங்கள் மக்கள் உனக்கு எதிராக பேசுனாங்க. ஆனா அது எல்லாமே இப்போது தலைகீழாக மாறப்போகுது. நான் உன் கூட இருந்து நீ விட்ட கண்ணீருக்கு பலனாக உனக்கான ஆறுதலையும் தேறுதலையும் ஆறுதலையும் கொடுக்க போறேன். உன்னை காப்பாத்தி இனிமே உன் வாழ்க்கையை ஒளி நிறைந்ததாக ஆக்க வந்திருக்கேன். சோதனைகளையும் வேதனைகளையும் மட்டுமே அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இப்போது துன்பங்களையும் வெற்றிகளையும் மாறி மாறி பார்த்த உன் வாழ்க்கையில வெற்றிக்கான திறவுகளாக, வெற்றி மட்டுமே நிரந்தரமாக உன்னை ஆட்கொள்ளும்படியாக இந்த வராகி அம்மா செய்ய போறேன். மனுஷனுக்கு அமைதி வெளியில கிடைக்காது, அது உன் உள்ளத்தில் தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ மட்டும் மனசை அமைதியா வச்சுக்கிட்டினா இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றிகளை தருவேன். வெளியில இருக்கிற மக்கள் உன்னை பத்தி என்ன பேசினாலும் நீ எதையும் காதுல வாங்கிக்காத, கண்டுக்காத. அவங்க சும்மாவே எதையாவது பேசி நேரத்தை வீணடிச்சு பொழுதுபோக்குக்காக உன்னை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீ எப்போதும் அமைதியாக மௌனமாக இருந்துகிட்டே உன் வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான வேலைகளை மட்டும் பாரு. இன்னைக்கு உன்னை குறை சொல்றவங்க நாளைக்கே நீ வெற்றி பெற்று ஜெயிச்சினா ஓடி வந்து உன்னை பாராட்டி கை கொடுத்து ஆறுதலோடு அழகாகவும் வாழ்த்துவார்கள் என் செல்லமே. உன்னை மட்டுமே நம்பக்கூடிய நீ ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டாய். உன் மனசுல ஏதாவது பயம் இருந்தாலும் இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாக இருந்து செஞ்சு முடிப்பேன்னு நம்பு. என்னை நம்பும் உன் வாழ்வில் இனி எப்போதும் வெற்றி மட்டுமே கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அருள் உனக்கு தாமதமாக வரலாமே தவிர ஒருபோதும் தவறி போகாது. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காகவே இப்போது இது மூணுல ஒன்றை தொட சொன்னேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்குன்ற நம்பிக்கையோட நான் சொல்றதை கேளு. நீ சோர்ந்து போன நாட்களில் எல்லாம் இந்த வராகி அம்மா தான் உன் பின்னால அமைதியாக உன்னை பின்தொடர்ந்து வந்தேன். எவ்வளவு துன்பம் வந்த போதும் நீ நம்பிக்கையோடு தைரியமாக என்னை வணங்கியதின் பலனாகவே இப்போது உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தர வந்திருக்கேன். நீ மட்டும் மன அமைதியோட இருந்தீனா உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என் அருள் உன் கூட இருக்கும்போது நீ நிச்சயம் தோற்று போக மாட்டாய். என் அருளால் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இனி நீ செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் உனக்கு வெற்றியும் கிடைக்க போகுது. ஏன் ஆசீர்வாதத்தோட நீ நல்லபடியா வாழ்க்கையை வாழ தயாராகு. நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காக இந்த வராகி அம்மா நானே நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன் இதயத்துல எப்போதும் நம்பிக்கை ஒளி இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில எப்போதும் என் அருள் முழுவதுமாக படர்ந்து விரிந்து மலர்ந்து கிடைக்கும் என் செல்லமே. இப்போது இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிச்சு நீ நினைச்சாலும் நான் உனக்கான புது தொடக்கத்தை கொடுக்க போறேன். அமைதி இழந்து ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். இனி நீ விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உனக்கே ஆசீர்வாதமாக மாறும். நான் ஒருபோதும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். இப்போது நீ துன்பப்படும் வேதனைப்படும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில உன்னை நல்லபடியாக உயர்த்துவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை எல்லாரும் விட்டுட்டு விலகி போனாலும் கூட இந்த வராகி அம்மா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். உன் கூடவே இருந்து நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களையும் நடக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி காட்டுவேன் என் செல்லமே. நீ நம்பிக்கை இழந்தினா அப்புறம் எப்படி உனக்கு நல்லது நடக்கும்? நீயும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் சோர்ந்து போயிடுவாய். அதனாலதான் எப்போதுமே இறைபக்தியோட நம்பிக்கையோட இரு. உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்பிக்கையோடு இருக்கும் மனிதனை
தலைவிதி கூட தடுத்து நிறுத்த முடியாது. உன்னுடைய எதிரிகள் உன் கூடவே இருந்து உன்னை கேலி பண்ணி சிரிச்சாலும் பேசினாலும், நீ தோல்வியடைந்ததை குத்தி குத்தி காட்டினாலும் கூட நீ அமைதியாக இருந்துவிடு. உன் மௌனம் மட்டுமே அவர்களுக்கு பதிலாக இருக்கட்டும். உன்னுடைய செயல்களை நீ சிறப்பாக செய்யணுமே தவிர சும்மா வார்த்தையிலே பதில் சொல்லக்கூடாது. வாழ்க்கையின் மூலமாக நீ பதில் சொல்லும்படி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் தரப்போறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடக்கும். நீயே ஆச்சரியப்பட்டு அதிசயித்து வியக்கும்படி உனக்கான வெற்றியை நான் தருவேன். சோதனைங்கிறது உனக்கான தண்டனை அல்ல. இந்த சோதனைகள் மூலமாக தான் உன் வாழ்வில் என் அருள் உனக்கு கிடைக்க போகுது. நீ நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சோர்ந்து போயிருக்கிற உன் மனசுக்கு சுகத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றியும் அமைதியும் ஒளிரும்படி நான் செய்ய போறேன். இன்னைக்கு நீ சோதனைகளை அனுபவிச்சாலும் கஷ்டங்களை அனுபவிச்சாலும் இது கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்துடும். நம்பிக்கையோடு நீ முன்னேறி போகும்போது உன் காலடியில வெற்றி மலர்கள் மலரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. என் செல்ல பிள்ளையான உனக்கு எதை எப்படி செய்யணுன்றத நான் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருக்கேன். உன்னுடைய எதிரிகள் யாரும் உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு உன் மனசுக்கு உறுதியையும் வலிமையும் கொடுத்து உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல புத்தியையும் சிந்தனையும் வரவழைச்சு உன்னை வெற்றி அடைய செய்வேன். உன் நன்மையை பார்த்தும் நீ செய்த நல்ல விஷயங்களை பார்த்தும் கூட இந்த உலகத்து மனிதர்கள் உன்னை குறை சொல்றாங்களே நினைச்சு கவலைப்படாத. நீ கேட்டது எல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் நல்ல மனசை மற்றவங்க புரிஞ்சுக்கலைனாலும் அதை முழுவதும் புரிந்தவளாகவே இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ அமைதியாக இருக்கிறதையே உன்னுடைய பலவீனம்னு மற்றவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நீ எதுவும் பதில் சொல்லாம பேசாம அமைதியாக நடந்து கொள். உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற இந்த வராகி அம்மா வந்துட்டேன் அல்லவா. உன்னுடைய அமைதியின் மூலமாக உன்னுடைய இறைபக்தியின் மூலமாகவே உனக்கான வலிமையை தருவேன். உன் மௌனம்தான் பதில், உன் செயல்தான் உண்மையான சாட்சிங்கிறத நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்துகிட்டே உனக்கான செயல்களை திறம்பட செய்துவிடு என் செல்லமே. நீ என்ன யோசிக்கிறங்கிறது இங்க யாருக்கும் தெரியப்படுத்தாதே. எதிரிகள் எப்போதும் உன்னுடைய வெளிப்புறத்தை மட்டுமே தெரிந்தவர்களாக இருக்கட்டும். உன் மனசும் உன்னுடைய இதயமும் என்னன்னு யாருக்கும் நீ வெளிக்காட்ட வேண்டாம். உன் நல்ல குணத்துக்கு இந்த வராகி அம்மா நானே முன்னின்று நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். நீ தூய்மையாக இருக்கும்போது, நல்ல மனசோடும் நல்ல குணத்தோடும் இருக்கும்போது இந்த உலகம் உன்னை அவ்வளவு சுலபமாக புரிஞ்சுக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நல்ல மனிதர்களை இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரம் நம்பாது. ஆனால் கண்டிப்பாக நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு புரிய வைப்பேன். எப்போதும் சூரியன் வரும்போது மட்டும்தானே நிழல் இருக்கும். அதே போல நீயும் ஒளியாக முன்னேறி போனினா உன்னுடைய குற்றச்சாட்டுகள் தானாகவே நிழலாக உன்னை விட்டு மறைஞ்சு விலகி போயிடும். நீ வெற்றி அடையும் போது உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசுறவங்க நீ கொஞ்சம் தோத்தாலும் உன்னை திரும்பி கூட பார்க்காம பேசாதவங்களாம் மௌனம் ஆயிடுவாங்க. ஆனா எப்போதும் இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு உண்மையாக இருக்க போறேன். யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையில உன்னை நிறையான ஆளாக வாழ வைக்க போறேன். உன்னுடைய நேர்மை கண்டிப்பாக உன்னை காப்பாற்றும். உன் இதயத்தில் நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நான் நடத்தி தரப்போறேன். உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை இந்த உலகம் தற்காலிகமாக மறக்கலாம். ஆனா இந்த வராகி அம்மா ஒருபோதும் மறக்க மாட்டேன். உனக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் வெற்றிகரமாக சிறப்பாக செய்து முடிப்பேன்.